சாப்பிடுங்க பிள்ளைங்களா. எனக்கு தெரியல நான் நல்லது செஞ்சிருக்கேனா கெட்டது செஞ்சிருக்கேனா எனக்கு தெரியல. இந்த அன்னத்து மேல சத்தியமா சொல்றேன், வந்தவங்களுக்கு அரவணைச்சு கொடுத்துருக்கேன். எனக்கு இன்னைக்கு சொல்ல தோணுச்சு, அன்பை ஊட்டியிருக்கேன். யாரா இருந்தாலும் சரி, என்னைய தப்பா பேசுறவங்க தப்பா பேசிக்கலாம், என்னைய நல்லதா பேசுனா நல்லதா பேசிக்கலாம். நான் எல்லாம் போயிட்டுன்னா நீங்க பேசும்போது நான் கேட்க முடியாது. அதுக்கு தான் சொல்றேன். இது எனக்கு மட்டும் இல்ல, எவ்வளோ நல்ல விஷயம் செய்யறவங்களுக்கு, உங்களுக்கு உதவி செய்யறவங்க, உங்ககிட்ட உண்மையா அன்பா இருக்கிறவங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்காக தான் நான் பேசுறேன். என் பிள்ளை என் மேல உயிரே வச்சிருக்கா, என் அக்கா தங்கச்சிங்க என் மேல உயிரே வச்சிருக்குங்க. டிக்டாக் குழந்தைங்க நிறைய கணக்கே இல்லை என் மேல பாசமா உயிரே வச்சிருக்காங்க. அது செத்து போய் தான் வைரல் ஆக்கணும்னு அவசியம் இல்லையா? இல்ல சொல்ல தோணுச்சு அதான். ஆனா ஒண்ணு சொல்றேன், நல்லா சிரிக்க வைக்கிறவங்கள அழு வச்சுறாரு. நல்ல கலையா இருக்கிறவங்கள அழு வச்சிடாதீங்க. நல்ல கலையா வாய் இப்படி நிக்காம அப்படி படப்பட பேசிக்கிட்டே இருப்பாங்களே, ரொம்ப கோவப்பட்டு மனசுல ஒண்ணுமே எல்லாம் பேசிட்டு மன்னிப்பு கேட்கிறவங்க இருக்காங்களே, அவங்களெல்லாம் சாகடிச்சிடாதீங்க. சில ஜென்மத்துக்கு சொல்றேன், நான் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து வந்தவன். அதே மாதிரி நிறைய குழந்தைங்க இருக்காங்க, நான் உண்மையா தான் இருந்திருக்கேன். நான் இப்ப எப்படி இருக்கணும் அதே மாதிரி தான், நான் வீட்டில் எப்படியோ அப்படித்தான் மொத்தம் விட்டியும். என்னை தப்பா நினைக்காதீங்க பிள்ளைங்களா, தோணுச்சு. என்னை பிடிக்காதவங்க எத்தனை பேர் இருக்கான்னு தெரியல. இன்னமும் நானாவே தான் இருக்கேன். நானாவே தான் இருக்கேன். ஆனா மற்ற கண்ணுக்கெல்லாம் நான் நடிக்கிறேன். கடவுளே ஒன்னே சாப்பிட்றதுக்கு ஒரு வாய் கொடுத்துருக்காரு, இன்னொன்னு ஆசன வாய் ஒண்ணு கொடுத்துருக்காரு. இங்க சாப்பிட்டாதான் அங்க வெளியாகும். அது ஏன் நான் சொல்றேன்னா, அதெல்லாம் தாண்டி வந்துட்டேன், வேதனையிலேருந்து தாண்டி வந்துட்டேன், பொழைச்சி வந்துட்டேன். என்ன பாவம் பண்ணணும் தெரியாது. ஆனா எங்க அம்மா அப்பாவுக்கு நான் கஷ்டம் கொடுத்தது இல்லை, ஒரு விஷயத்துல கஷ்டம் கொடுத்துருக்கேன். எங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாம நான் காதலிச்சது,
வேண்டான்னு சொல்லி வல்கட்டியமா போனது, மாசமாயிட்டு கல்யாணம் பண்ணது. அது மட்டும் தான் நான் செஞ்சிருக்கேன் தவிர எங்க அம்மா அப்பாவுக்கு நான் உண்மையா தான் இன்னமும் இருந்திருக்கேன். யாரும் தப்பா நினைக்காதீங்க, மனசு கொஞ்சம் பாரமா இருந்துச்சு. அதான்